சர்ச்சைக்குள்ளான பேய் மாமா பட போஸ்டர். சில நாட்களுக்கு முன்னர் இந்தி தெரியாது போடா என்னும் வார்த்தை இந்திய அளவில் பிரபலமாகியது. பல பிரபலங்கள் இந்த வார்த்தையை டி-ஷர்ட்டில் பதிந்து விளம்பரப்படுத்தினர். விஜய் சேதுபதி நேற்று வெளியிட்ட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் மீண்டும் சர்ச்சை கிளம்பியுள்ளது. சக்தி சிதம்பரம் இயக்கத்தில் யோகி பாபு நகைச்சுவை கலந்த த்ரில்லர் பேய் மாமா என்ற படத்தில் நடித்துள்ளார். இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டது. அந்த போஸ்டரில் யோகி பாபுவின் சட்டையில் எனக்கு இந்தி, தமிழ், தெலுங்கு எதுவுமே தெரியாது போடா என்று பதிவிட்டுள்ளார். இது விளம்பரமாக எடுத்துக்கொண்டாலும் மத்திய அரசை தாக்கி பேசியுள்ளார் யோகி பாபு என்று சமூக வலைதளங்களில் பேசி வருகிறார்கள். அதே சமயம் கொரோனா பாதிப்பை விளம்பரமாக மாற்றியுள்ள இந்த போஸ்டருக்கு ஒருபுறம் வாழ்த்துக்கள் வந்து குவிகின்றன. இந்த படத்தில் வைகை புயல் வடிவேலு நடிக்க வேண்டியது. வடிவேலு கேட்ட அதிகப்படியான சம்பளத்தின் காரணமாக இயக்குனர் யோகி பாபுவை தேர்வு செய்து படத்தை முடித்துவிட்டார். இயக்குனராகிறார் ஜெயம் ரவி. ஜெயம் ரவி தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகனாக இருப்பவர். சென்ற வருடம் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் வெளியாகி ஹிட் அடித்த படம் கோமாளி. இதில் காமெடியன் என்பதை விட ஜெயம் ரவியுடன் கதை நகர முக்கிய வேடத்தில் யோகி பாபு நடித்திருப்பார். யோகி பாபு தான் ஜெயம் ரவி படம் இயக்கும் ஆலோசனையில் இருப்பதாய் சமீபத்திய பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். ஜெயம் ரவி தான் இயக்குனராக அறிமுகமாகும் படத்தில் யோகி பாபுவை கதாநாயகனாக நடிக்க வைப்பாராம். அவர் ஏற்கனவே கதையை அவரிடம் விவரித்து விட்டதாகவும் சொல்லியுள்ளார். ஜெயம் ரவி நடிப்பில் பிஸியாக இருப்பதால் இயக்குனராக படம் எடுப்பது தள்ளி போகிறதாம். ஜெயலலிதாவை போன்றே மாறினார் கங்கனா ரணாவத். இயக்குனர் ஏ.எல். விஜய் மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாற்றை தழுவி தலைவி என்ற படத்தை இயக்கி வருகிறார். ஜெயலலிதா வேடத்தில் கங்கனா ரணாவத் நடிக்கிறார். மேலும் எம்ஜிஆர் வேடத்தில் அரவிந்த் சாமி நடிக்கிறார். விப்ரி நிறுவனம் சார்பில் விஷ்ணு இந்தூரி தயாரிக்கும் இப்படம் தமிழ், தெலுங்கு, இந்தி ஆகிய 3 மொழிகளில் தயாராகிறது. நீரவ் ஷா ஒளிப்பதிவு செய்ய ஜி.வி. பிரகாஷ் இசையமைக்கிறார். கொரோனா தொற்றின் தாக்கம் குறைந்து பல படங்களின் படப்பிடிப்பு தொடங்கிவிட்டது. தலைவி படக்குழுவும் படப்பிடிப்பை ஆரம்பித்து விட்டனர். சட்டசபை கூட்டத்தில் பங்கேற்பது போன்ற காட்சிகள் படமாக்கப்பட்டது. மன்னிப்பு கேட்டார் 2ஆம் குத்து பட இயக்குனர். 2ஆம் குத்து படத்தின் போஸ்டருக்கு எதிர்ப்பு தெரிவித்து இயக்குனர் பாரதிராஜா அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அப்படத்தின் இயக்குனர் சந்தோஷ் பி. ஜெயக்குமார் பாரதிராஜாவை தாக்கி கருத்து வெளியிட்டார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. தற்போது பாரதிராஜாவை தாக்கி கருத்து வெளியிட்டதற்காக வருந்துவதாக கூறி 2ஆம் குத்து படத்தின் இயக்குனர் சந்தோஷ் பி. ஜெயக்குமார் கூறியுள்ளார். அவசரத்தில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் எனது ட்விட்டர் பக்கத்தில் கோபத்துடன் அந்த பதிவை போட்டுவிட்டேன். அதற்கு பிறகு நாம் அவசரத்தில் இதை செய்திருக்கக்கூடாது என்று மனம் கூறியது. ஆகவே நான் போட்ட ட்விட்டர் பதிவுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன். பாரதிராஜாவின் அறிக்கைக்கு நான் அவ்வாறு எதிர்வினை ஆற்றியிருக்கக்கூடாது. இதற்கு அடுத்து வரும் போஸ்டர்கள் அனைத்து தரப்பு மக்களும் பார்க்கும் வகையில் இருக்கும் என்று உறுதியளிக்கிறேன் என்றும் இயக்குனர் சந்தோஷ் ஜெயக்குமார் கூறினார். பாரதிய ஜனதா கட்சியில் இணைகிறார் குஷ்பு. நடிகை குஷ்புவுக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்க காங்கிரஸ் தலைமை முடிவு செய்து இருப்பதாக தகவல் வெளியானது. அகில இந்திய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளராக இருக்கும் குஷ்பு கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அமித்ஷாவுக்கு விரைவில் குணமடைய வாழ்த்து கூறினார். இதிலிருந்து இன்னும் சில விஷயங்களை அவர் செய்தது அவருக்கு பாஜக மீதான ஒரு ஈர்ப்பு இருப்பதை போல் தோற்றமளித்தது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி நடிகை குஷ்பு நாளை பாரதிய ஜனதா கட்சியில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. நகைச்சுவை நடிகர் கிங்காங்கின் ஆசையை நிறைவேற்றினார் ரஜினிகாந்த். நடிகர் கிங்காங் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய விருது பெற்றது குறித்து நேற்று முன்தினம் யூடியூப் வீடியோ ஒன்றில் பேட்டியளித்தார். தான் விருது பெற்றதற்காக நடிகர் ரஜினிகாந்திடம் வாழ்த்து பெற வேண்டும் என முயற்சி செய்தேன். ஆனால் தற்பொழுது வரை வாழ்த்து பெற முடியவில்லை என்ற வருத்தத்தை பதிவு செய்தார். சமூக வலைதளத்தில் இந்த பதிவை பெருமளவில் ரஜினி ரசிகர்கள் பகிர்ந்தனர். சுமார் 10 ஆண்டுகள் கழித்து இன்று நடிகர் ரஜினிகாந்த் கிங்காங் அவர்களுக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு 10 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களை சந்தித்திருப்பேன். ஆனால் இந்த தகவல் எனக்கு சரியாக வந்து சேரவில்லை, மன்னித்து விடுங்கள் என்று கூறியுள்ளார். நீங்கள் விருது பெற்றதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக ஒரு நாள் நாம் நேரில் சந்திக்கலாம். விரைவில் உங்களை அழைக்கிறேன் என்று கூறி கிங்காங்கை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார் ரஜினிகாந்த். 2ஆம் குத்து படத்துக்கு தடை விதிக்க தமிழக அரசு நடவடிக்கை.
சந்தோஷ் பி ஜெயக்குமார் இயக்கத்தில் வெளியான படம் இருட்டு அறையில் முரட்டு குத்து. அதன் இரண்டாம் பாகமாக இரண்டாம் குத்து என்ற படத்தை உருவாக்கியுள்ளார். இதன் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் டீசர் ஆகியவை இணையத்தில் பெரும் சர்ச்சையை உருவாக்கி உள்ளது. இது குறித்து அறிக்கை வெளியிட்ட இயக்குனர் பாரதி ராஜா, கல்வியை போதிக்கின்ற இடத்தில் காமத்தை போதிக்கவா வந்தோம் என கேள்வி எழுப்பினார். சமூக பாதிப்புகள் நேராமல் பல கலைஞர்கள் கட்டமைத்த கூடு இன்று வியாபாரம் என்ற போர்வையில் கண்ணியமற்று சீரழிக்கப்படுவதாக தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்தார். இந்நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு, இரண்டாம் குத்து படத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பாரதி ராஜா தெரிவித்துள்ளார். சென்சார் போர்டு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் ஆபாச காட்சிகளை நீக்க வேண்டும் என்று தமிழக அரசு மத்திய அரசை வலியுறுத்தும். தமிழர்களின் பண்பாடு, கலாச்சாரம் ஆகியவற்றை சீரழிக்கும் எந்த காட்சிகளாக இருந்தாலும், திரைப்படங்களாக இருந்தாலும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா காலத்திலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்சார் போர்டு மூலமாக தடை விதிக்க தமிழக அரசு ஆவணம் செய்யும் என்றும் கூறினார். தளபதி 65 படம் பற்றிய சில தகவல். மாஸ்டர் படத்தை அடுத்து சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் படத்தில் விஜய் நடிக்க இருக்கிறார். தளபதி 65 என்று அழைக்கப்பட்டு வரும் இப்படத்தை AR முருகதாஸ் இயக்க உள்ளார். படத்தின் அறிவிப்பு தாமதமானாலும் படத்திற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. விஜயுடன் நடிக்க உள்ளவர்கள் தேர்வு தொடங்கியுள்ளதாம். படப்பிடிப்புக்கு செல்லும் போது படம் குறித்து அறிவிக்கலாம் என தயாரிப்பு தரப்பில் முடிவு செய்துள்ளார்களாம்.